எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டடி வித் கயல் சேனல். போன வாரம் குரூப் 2A எக்ஸாம் நடந்தது இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமுக்கான தமிழ் புக் ப்ரூஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். எந்தெந்த கொஷின் எந்தெந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க, ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே வெரிஃபை பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை வந்து எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கற்றாழை. 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 80 நோய் தீர்க்கும் மூலிகைகள் அப்படின்ற லெசனில் இருக்குது. இந்த பேராகிராஃபில் கற்றாழை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லாஸ்ட் லைன் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்னும் வழக்கு ஏற்பட்டது அப்படின்ற லைன் இருக்கும். இது வந்து ரிப்பீட்டட் கொஷினாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. அன்னை முத்துலட்சுமி, மூவலூர் ராமாமிர்தம், பண்டித ராமாபாய், மலாலா இவங்கெல்லாம் வந்து எதை பற்றி வந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் வந்து 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 126 128 வரைக்கும் கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்ற லெசனில் இருக்குது. ஓல்டு புக் அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நியூ புக் வந்து வெறும் 9th 8th அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், முத்துலட்சுமி ரெட்டியை பற்றியும் பண்டித ராமாபாய் அவர்களை பற்றியும் மூவலூர் ராமாமிர்தம் அண்ட் மலாலா அவங்கள பற்றியும் தனித்தனியாக பாக்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஷின், தமிழ் இலக்கியத்தில் ஆலவா என்னும் பெயர் இவ்வூருக்கு பொருந்தும் அப்படின்னா மதுரை. 7th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 24 டேர்ம் 2 தூங்கா நகர் அப்படின்ற லெசனில் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நான் மாட கூடல், மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவா எனவும் வேறு பெயர்கள் வழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெசனில் வந்து மதுரையை பற்றி வந்து ஃபுல்லாக ஒரு லெசனாகவே இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின், ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்கனார். இந்த கொஷின் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 59 தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற லெசனில் இருக்குது. இந்த பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பூட்டு சட்டம் பற்றி கொடுத்துருப்பாங்க. பாலகங்காதர திலகர் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச வந்து தடை விதிக்கப்பட்டவர். நம்ம தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அடுத்த கொஷின், புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம் பேஜ் நம்பர் 28 and 29 இருக்குது. முதுமொழி காஞ்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. அடுத்த கொஷின், திருக்கடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார். இந்த கொஷின் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் டேர்ம் 2 பேஜ் நம்பர் 3 இருக்குது. திருக்கடுகம் அப்படின்ற லெசனாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நியூ புக்கில் எதுலையுமே கிடையாது, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. ஸோ ஓல்டு புக்கும் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். சிரிங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னா குகன். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 58 கம்பராமாயணம் அப்படின்ற லெசனில் இருக்குது. சிரிங்கிபேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் அப்படின்ற ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க கம்பராமாயணத்தில். இதில் அதுக்கான பொருளில் வந்து பார்த்திங்கன்னா சிரிங்கிபேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும். அது வந்து பழைய புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் புது புக்லேயே இருக்குது. பேஜ் நம்பர் 55 கம்பராமாயணம் அப்படின்ற லெசனில் சொல்லும் பொருளும்ல வந்து அனகன் அப்படின்னா ராமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அதுக்கான இது அப்படின்னா மறுமலர்ச்சி, அதாவது ரெனிசைன்ஸ் அப்படின்ற ஒரு பொருளுக்கான தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி. 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 200 புக் பேக் கொஷினாகவே வந்து, அதாவது லாஸ்ட்டில் ஒவ்வொரு லெசன் முடியும் போதும் வந்து தமிழ் இங்கிலீஷ் அதுக்கான கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கொஷினாவது கேட்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிழையான இணையை கண்டறிய, கல்லில் நார் உரித்தல், ஆயிரங்காலத்து பயிர், இது எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து எது பிழையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 141 இயல் 6 புக் பேக் கொஷினாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்து கலந்து தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் வந்து பொருளோடு பொறுத்துக்க அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து புக் பேக்கில் இருக்கிற இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த கொஷின் அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஓல்டு புக் 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 94 அண்ணாவின் கடிதம் அப்படின்ற லெசனில் இருக்குது. இந்த பேராகிராஃப் பாருங்கள். ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கு இடையே தள்ளப்பட்டிருப்பினும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
அடுத்த கொஷின் பாருங்கள். சென்றியு மற்றும் லிமரிக்கு அப்படின்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பன். 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 9ல் தமிழ் ஓவியம் அப்படின்ற லெசனில் இருக்குது. இதில் வந்து அவர் இயற்றிய ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அதில் நூல்வெளியில் வந்து இந்த செகண்ட் பேராகிராஃபில் ஹைக்யூ, சென்றியு, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களில் தொகுத்துள்ளார். அடுத்ததாக பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வந்து கவிஞர் வாணிதாசன். 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 25ல் ஓடை அப்படின்ற லெசனில் இருக்குது. நூல்வெளியில் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் அப்படின்னு கொடுத்துட்டு கவிஞர் பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை வந்து இவர் பெற்றுள்ளார். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா நாபிச்சமூர்த்தி. 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 216ல் ஒளியின் அழைப்பு அப்படின்ற லெசனில் இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நாபிச்சமூர்த்தி எழுதிய கவிதை கொடுத்துட்டு அதோட நூல்வெளியில் வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். அவர் வந்து வழக்குரைஞராக வந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு. அடுத்த கொஷின், பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன். 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 132ல் குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு லெசனில் இருக்குது. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அப்படின்ற அவரோட எழுதிய ஒரு சில வரிகள் கீழே நூல்வெளியில் வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக, உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. 9th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பரில் 138ல் புக் பேக் கொஷினாகவும் 136ல் லெசன்லேயுமே இருக்கும். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற லெசனில் ரெட் மார்க்கில் உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அடுத்ததாக, மாணாக்கர்களே உங்களுடைய சீருடை இல்லையோ என வினவுவது வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னா கொடை வினா. ஓல்டு 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 96ல் வினா விடை வகைகள் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்ற லெசனில் இருக்குது. இதில் வந்து கொள்ளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் சிலதை பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எக்ஸாம் ஹாலில். அடுத்ததாக, பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து இந்த கொஷின் அடிச்சிடலாம். பட் இந்த லைன் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 109ல் தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்ற லெசனில் வந்து இந்த லைனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேராகிராஃபில் பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது அப்படின்ற ஒரு லைன் இருக்கும். அடுத்ததாக, தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் வந்து டேஷ் குறித்து டேஷ் கூறினார் அப்படின்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவேசா அவர்கள் வந்து கூறியிருப்பார். 11th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 120ல் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அப்படின்ற லெசனில் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 142 பேஜ் நம்பர், மாற்றிக்கோங்க, சாரி. இது வந்து 120 நான் போட்டிருக்கேன். 140 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 142ல் இந்த பாயிண்ட் இருக்கும். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் ஸ்டார்ட் ஆகிற லைன் வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு பற்றி உவேசா வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னா அறம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 206ல் ஜெயகாந்தம் அப்படின்ற லெசனில் இருக்கும். அவர் இயற்றிய சிறுகதை, குறும்புதினங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் சிறுகதை தொகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த யுகசந்தி, புதிய வார்ப்புகள், குறிப்பிடம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அறம் மட்டும் இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் புக் ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.